செயின்ட் கான்ராட் ஆஃப் பார்ஷம் 1818ல ஜெர்மனியில உள்ள ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவருடைய திருமுழுக்கு பெயர் ஜான். சின்ன வயசுலேயே இவருடைய நடவடிக்கைகள்ல புனித தன்மையோட அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு. தினமும் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறது, ஜெபமாலை ஜெபிக்கிறது, அன்னை மரியாவோட திருத்தலங்களுக்கு கால்நடையா திரு யாத்திரை போறது, உண்ணா நோன்பு இருக்கிறது மாதிரி பழக்க வழக்கங்கள் இவருக்கு சின்ன வயசுலயே இருந்திருக்கு. 14வது வயசுல தாயார் இறந்து போயிருக்காங்க. 31வது வயசுல தந்தையாரும் இறந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு தன்னுடைய பரம்பரை சொத்துக்களை துறந்து பிரான்சிஸ்கன் 2ஆம் நிலை துறவர சபையில சேர்ந்திருக்காரு. 2 வருஷத்துக்கு பிறகு கப்புச்சன் பிரான்சிஸ்கன் சபையோட உறுதிப்பாடுகளை ஏற்காம ஒரு பொதுநிலையினரா இணைஞ்சிருக்காரு. தன்னுடைய ஆன்மீக பேரா கான்ராட் அப்படிங்கிற பேரை ஏற்றுக்கொண்டிருக்காரு. கான்ராட் அல்டோட்டிங் நகர்ல உள்ள புனித ஆண் துறவு மடத்தோட வாயிற்காப்பாளரா பணியாற்ற அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அங்க துறவிகளுக்கு வாயிற்காப்பாளராகவும் வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து அவங்களுடைய பெட்டிகளை தூக்கக்கூடிய பணிகளையும் செஞ்சிருக்காரு. கான்ராட் கடினமாவே உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல இந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சிருக்காரு. ஏழைகளுக்கு உதவுறதுல கான்ராட் அதிகமான ஆர்வம் காட்டியிருக்காரு. தன்னுடைய பணியில ஓய்வு கிடைக்கிறப்போ கதவோட மறைவு பகுதியில நின்று நற்கருணை நாதரை பார்த்தபடியே பல மணி நேரம் நிக்கக்கூடிய வழக்கம் இவருக்கு இருந்திருக்கு. கான்ராட் ஒரு தீர்க்கதரிசியாவே இருந்திருக்காரு. இறுதியா 1894ல இறந்து போயிருக்காரு கான்ராட். வாயிற்காப்பாளர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களோட பாதுகாவலரா புனித கான்ராட் இருக்கிறதா நம்பப்படுது. April 21st, Saint Conrad of Parsham, Feast Day.